Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கற பாப்போம். First question, what is the name of the trilateral exercise in Indian Ocean in which India, Sri Lanka and Maldives participate அப்படிங்கற கேட்டிருக்காங்க. இந்திய பெருங்கடலில் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு பயிற்சியின் பெயர் என்ன அப்படிங்கற கேட்டிருக்காங்க. சோ என்ன பெயர்ல அவங்க அந்த ஒரு கடற்படை பயிற்சி அப்படிங்கறத நடத்த போறாங்கன்னா தோஸ்தி அப்படினு சொல்லக்கூடிய இந்த பேர்ல தான். சோ இதனுடைய 16வது எடிஷன் தான் இப்போ நடக்க போகுது. எங்க நடக்குதுன்னா இந்திய பெருங்கடல்ல மால்தீவ்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல நமக்கு நடக்க போகுது. சரிங்களா? சோ 16வது எடிஷன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். தோஸ்தி அப்படினா இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் ராங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எங்க நடக்குதுன்னா இந்தியன் ஓஷன் நியரஸ்ட் டு மால்தீவ்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல நடக்குது. சரிங்களா? அடுத்தது, which payload of the Aditya L1 detects solar wind impact of coronal mass ejections அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆதித்யா L1இன் எந்த பேலோட் சூரியனின் கரோனல் வெளியேற்றங்களில் சூரிய காற்றின் தாக்கத்தை கண்டறியும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ சோலார் விண்டை வந்து டிடெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த பேலோட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னாலே இதுல நமக்கு ரெண்டு விஷயங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ கொரோனல் வெளியேற்றங்கள் அப்படின்னா நமக்கு பிளாஸ்மா அப்படிங்கிற சாலிட், லிக்விட், கேஸ், அப்புறம் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு 4வது ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளாஸ்மா, அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்த புலங்கள், இது ரெண்டும் தான் அதுல இருந்து வெளியேறும். சரிங்களா? ஸோ அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேலோட். பாப்பா அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது சொல்றாங்க. பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது தான் இந்த பிளாஸ்மாவோட ஃபுல் ஃபார்ம். பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது. ஸோ இந்த பேலோடோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அனலைஸ் பண்ணுறது தான். எப்படி அனலைஸ் பண்ண போகுது அப்படின்னா நமக்கு அந்த வெளியேற்றங்கள், அந்த எஜெக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் மற்றும் அயான்ஸ் இருக்குல்ல, அயனிகள், எலக்ட்ரான்ஸையும் அயான்ஸையும் மெஷர் பண்ணுறது மூலியமா இதெல்லாம் மெஷர் பண்ண போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு செய்தியாக வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் பாப்பா அப்படிங்கிறது. ஆதித்யா L1ல மொத்தம் 7 பேலோட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் 4 இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சோலெக்ஸ், L1OS, ஆஸ்பெக்ஸ், பாப்பா அப்படிங்கிறது 4. இது இல்லாமல் இன்னும் 3 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வெல்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சூட் அப்படிங்கிற இன்னொரு பேலோட் இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா மேக் அப்படிங்கிற இன்னொரு பேலோடும் இருக்கு. ஸோ மொத்தம் 7 பேலோட். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆச்சும் அட்லீஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது. சரிங்களா? ஸோ எம்எஸ்வின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேக், சூட், வெல்க் அப்படிங்கிறது. அடுத்தது சோலெக்ஸ், ஹீலியோஸ், ஆஸ்பெக்ட்ஸ், பாப்பா அப்படிங்கிற இதெல்லாம் தான் நமக்கு ஆதித்யா L1ல அந்த பேலோடாக நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அந்த பேலோட்னா என்னன்னா நம்ம ஆதித்யா L1 ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அனுப்பியிருக்கோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பேலோட் அப்படிங்கிறது சொல்கிறோம். அந்த ஆதித்யா L1 அந்த ஒரு விஷயத்துக்குள்ள சைடில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, what is India's ranking in global state of democracy report அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக ஜனநாயக தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா போன வருஷம் 62வது இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் 66வது இடத்துக்கு வந்து போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ டிக்ளைன் ஆகிட்டோம். கரெக்ட் ஆன்சரும் அதான் 66. இதை பற்றி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது, what is the name of the American space probe that successfully landed on the moon அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நிலவில் வெற்றிகரமாக கால் பதித்த அமெரிக்க விண்கலத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ 52 வருஷங்கள் கடைசியாக 1972ல் அப்போலோ 17 அப்படிங்கிற இந்த மிஷன் தான் அமெரிக்கா சார்பில் நிலவில் போய் தரையிறங்கியிருக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு 52 வருஷங்கள் கழிச்சு இந்த ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விண்கலம் தான் மறுபடியும் மூணில் போய் தரையிறங்கியிருக்கு. இது ஒரு கமர்ஷியல் லேண்டிங் அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தனியார் நிறுவனமான இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அனுப்பிச்சது. ஓகேங்களா? இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க அனுப்பிச்சது. இது ஒரு வணிக ரீதியான ஒரு தரையிறக்கம் அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. கமர்ஷியல் லேண்டிங் அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸோட ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்கலம் தான் 52 வருஷங்கள் கழிச்சு அமெரிக்கா சார்பில் ஒரு விண்கலம் மூணில் போய் இறங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அதான் இந்த நியூஸ். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா how many countries are part of the Nordic Baltic cooperation அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நார்டிக் பால்டிக் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நார்டிக் பால்டிக் அப்படிங்கிறது 1992ல் இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கும். சரிங்களா? நார்டிக்கில் ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க. என்னென்னா ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாம் சேர்த்து நார்டிக் அப்படிங்கிறதுல வராங்க. அடுத்து பால்டிக் கண்ட்ரிஸ் யாரெல்லாம்னா எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது என்ன, இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 கண்ட்ரிஸ் இருக்காங்க மொத்தம். என்னென்னா எஸ்டோனியா அப்படிங்கிற கண்ட்ரி,
இவங்கெல்லாம் ரஷ்யன் பார்டர்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சரிங்களா. ஸோ ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து நமக்கு 2 வருஷங்களை தாண்டிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த ரைசினா டைலாக் அப்படிங்கிறதுல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா அந்த பால்டிக் நாடுகளாக இருக்காங்க. நார்டிக்கில் ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, டென்மார்க், ஸ்வீடன். ஸோ இந்த 8 நாடுகளும் சேர்த்து தான் நம்ம நார்டிக் பால்டிக் கூட்டமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ டோட்டலி 8 கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க. யாரெல்லாம்னா ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், எஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லித்துவானியா. ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நார்டிக் பால்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. ரஷ்யாவோட அந்த யூரோப்பியன் பார்டர் சைடில் இருக்கக்கூடிய நாடுகள். ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு யூரோப்லேயும் இருக்கும், ஏஷியாலையும் இருக்கும். இவ்வளோ பெரிய ரஷ்யா இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல லாட்வியா, லித்துவானியா, எஸ்டோனியா, இந்த சைடு வந்து நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் அந்த மாதிரியான நாடுகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ரஷ்யாவோட அக்ரஷன் இருக்கு இல்லையா, யுக்ரைன் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்தும் இந்தியாவோட ஒரு இன்டர்நேஷ்னல் ரோலை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒரு பெரிய லீடராக எமர்ஜ் ஆகிட்டே இருக்கோமோ அதை அங்கீகரிக்கும் வகையில் இவங்களோட அந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.